ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் ஆவியின் கனிகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே ஆவியின் கனிகளாகிய சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். நேற்றைய தினத்திலே சந்தோஷத்தை குறித்து தியானித்தோம். அதற்கு முந்தின நாளில் அன்பை குறித்து தியானித்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியலிட்டு காட்டுகிறார். இந்த தெய்வீக சமாதானம் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். பிரியமானவர்களே, இந்த தேவ சமாதானம் ஒவ்வொருவருக்கும் உரித்தாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்? நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையின் சுகமுமாம். நீதியின் கிரியை சமாதானமா? அப்போ கிரியைகள் நீதி உள்ளவைகளா இருக்குமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சமாதானம் இருக்கும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? அநீதி நிறைந்தவைகளாகத்தான் இருக்கும். அப்படி அநீதி நிறைந்ததான அந்த வாழ்வு சமாதானம் உள்ளவைகளா இருக்காது. ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கையில தான் இருப்பான். அவனுடைய அநீதியின் கிரியைகள் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அநீதியான காரியம் நம்ம செய்யாட்டாலும், அநீதியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்துல சமாதானம் இருக்காது. பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதத்திலே நீதிமானையும் துன்மார்க்கனையும் அழகாய் அவர் வேறு பிடித்து காட்டுகிறார். நீதிமானுடைய முடிவு சமாதானம், துன்மார்க்கனுக்கு நல் முடிவில்லை. அவனுடைய முடிவை பார்க்கும் பொழுது அறுப்புண்டு போவதே அவனுடைய முடிவு என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட முடிவை உடையவர்களா இருக்கிறோம்? சமாதானமான முடிவு உடையவர்களா இருக்க வேண்டும். ஏனால் நம்முடைய கிரியைகள் நீதியின் கிரியைகளாய் இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும். பிரியமானவர்களே, அடுத்த வசனம் எப்படி சொல்கிறது? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று ஆசா ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து சற்று தியானிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. இங்க ஒரு சமாதானமான வாழ்க்கை ஆசா ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, ராஜ்யம் முழுமைக்கும் இருந்தது. காரணம் என்ன? நீங்க மேலே உள்ள முன்னுள்ள அதிகாரங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, ரெகோபயாம் தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அபியாவின் நாட்களிலே அபியா கர்த்தரை பின்பற்றினதுனாலே அங்கே யெரொபெயாமை மேற்கொள்கிறார். அதன் பின்பதாக அபியாவின் குமாரன் ஆசா ராஜாவாகிறான். ஆசா ராஜாவாகிற பொழுதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம் 2ஆம் வசனத்துல, அவன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான். அப்படி நன்மையும் செம்மையுமானதை செய்து அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து என்று நம்ம வாசிக்கிறோம். முதலாவது விக்கிரகங்களை அகற்றுகிறது மாத்திரமல்ல, சிலைகளை தகர்க்கிறான். சிலைகளை தகர்க்கிறது மாத்திரமல்ல, அங்குள்ள பலிபீடங்களில் பாகால் விக்கிரகங்களின் பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து கர்த்தரை தேடணும், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படி செய்ய வேண்டும் என்று அங்கே அவன் கற்பிக்கிறான். 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டலே சுற்றரித்து போட்டான். தன்னுடைய தாய் என்று கூட பார்க்காம விக்கிரக வணக்கத்துக்கு ஏதுவா இருந்தபடியினாலே அங்க ராஜாத்தியா இராதபடி தள்ளி அவள் உண்டாக்கி இருந்த விக்கிரக தோப்பை எல்லாம் சுட்டரித்து போட்டதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அதோடு அவன் நின்று விடாமல் 7ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளை என்றார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் தேவையில்லாத காரியங்களை, அதாவது அநீதியின் கிரியைகளை தங்களை விட்டு அகற்றினதுனால அங்க ஒரு அமெரிக்கை இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தரை தேட தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை, ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் அங்கே கட்டளையிட்டார். நீங்க 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. ஒரு யுத்தம் இல்லாத
வாழ்க்கை, சத்துரு தனக்கு எதிரிட்டு வருகிறதான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு அனுபவம் இருந்தது பிரியமானவர்களே. ஆனா எப்பொழுது இந்த ஆசா ராஜா கர்த்தரை தேட மறந்து போனானோ, எப்பொழுது மற்ற ராஜாக்களை தேட தன்னை அர்ப்பணித்தானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில யுத்தம் உண்டாயிற்று. நீங்க 16ஆம் அதிகாரத்துல நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து வாசிப்பீங்கன்னா, இந்த ஆசா ராஜாவுடைய 36ஆம் வருஷத்துல ஒரு பெரிய காரியம் அங்க நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமா வந்து ஒருவரும் ஆசா ராஜா பக்கமா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கட்டுப்பாடு பண்ணி ராமா என்கிற ஒரு பெரிய பட்டணத்தை அங்க என்ன செய்யறாரு, கட்டுறாரு. அப்ப கட்டின உடனே இவருக்குள்ள ஒரு கலக்கம் வந்து, ஒரு நாளிலே எப்படி கர்த்தரை தேட தன்னை அர்ப்பணித்தாரோ அதே போல தான் கர்த்தரை தேடாமல் சீரிய ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்புகிறார். சீரிய ராஜாவாகிய பெனதாத்தின் இடத்துல ஆள் அனுப்பி, என் தகப்பன் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் பொண்ணும் வெளியும் கொடுத்து நீங்க பரிமாறிக்கிட்டீங்க, உங்க தகப்பன் பரிமாறிக்கிட்டாரு, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப பாசா எனக்கு விரோதமா வர்றான், நீர் எனக்கு ஒத்தாசையாக வாருன்னு அங்க சொன்ன உடனே கர்த்தருடைய தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள். 7ஆம் வசனத்துல, அக்காலத்துல ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் அது கைக்கு தப்பி போயிற்று. ஒருவேளை நீ கர்த்தரை சார்ந்து கொண்டிருப்பீரையானால் சீரிய தேசத்தை கூட உமக்கு சொந்தமாக்கி தந்திருப்பாரு, அந்த இராணுவம் கூட உமக்கு சொந்தமாயிருக்கும். இப்பவும் பாருங்க 9ஆம் வசனத்துல, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் மதி இல்லாதிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடாததனோட விளைவை பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானமற்ற வாழ்க்கை, ஒரு யுத்தம் நிறைந்ததான வாழ்க்கை. இன்னைக்கு ஒருவேளை சண்டையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இருதயத்துல சமாதானம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, கர்த்தரை தேடி எத்தனை நாள் ஆச்சு? நீங்க தேடுகிற விதமா தான் தேடுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல இப்படி எழுதுகிறார், நாம் அவரை நியாயமானபடி தேடாதே போனபடினால் அவர் நம்மளை அடிவில பண்ணினார். நம்ம எப்படி கர்த்தரை தேடணும் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த பிரகாரமாக நாம் கர்த்தரை தேட நம்ம அர்ப்பணிப்போம், நிச்சயமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். உலகம் தரக்கூடாதுதானே ஒரு சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும். சீஷர்களை பார்த்து இயேசு இப்படி சொல்லுகிறார் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, உலகம் தரக்கூடாதான சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் நமக்கு சமாதானத்தை வச்சுட்டாரு, அவரை தேடி பெற்றுக்கொள்கிறது நம்மளோட கடமை. ஆனா சமாதானத்தை தேடி தேடி மனுஷன் எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்கான், ஆனா எங்க தேடி சமாதானத்தை பெற முடியாது. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் இன்னைக்கு மனசு அதை தாங்க செய்யறதில்லை. தானே தன்னுடைய பாரத்தை மேலே போட்டுட்டு தன்னுடைய சுமையை தானே சுமந்துட்டு சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிறது மாத்திரமல்ல, வியாதியையும் பண பிரச்சனைகளையும் தனக்குள்ளே அவனே ஏற்படுத்தி கொள்ளுகிறான். ஆனா சமாதானம் கொடுக்கிற தேவனிடத்துல உங்க பாரத்தை இறக்கி வச்சு பாருங்க, அவரிடத்துல வாங்க, நிச்சயமாய் அவர் உங்கள் பாரங்களையெல்லாம் மாற்றி உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதலை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். தேவனை தேட ஆசா ராஜாவை போல ஒருமுகப்படுவோம். நியாய பிரமாணங்களின்படி தேவ கட்டளைகளின்படி நம்மை நடக்க ஒப்பு கொடுப்போம். தெய்வீக சமாதானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, சமாதானத்தை தேடி அலைந்து திரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். சமாதானம் கொடுக்கிற தேவனை சார்ந்து கொள்வார்களாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொரு உம்மிடத்துல வரட்டாண்டவர். தகப்பனே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து பண்ணும் விதத்துல நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களுடைய கிரியை நீதியின் கிரியையா இருக்கும் பொழுது அது சமாதானமாயிருக்கும், அமெரிக்கையா இருக்கும். நாங்கள் சமாதானமான தாவரங்களில் தங்குகிறவர்களா இருப்போம் ஆண்டவர். அவனவன் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் திராட்சை செடியின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் அமைதியாயிருப்பான்னு வாசிக்கிறோமே. அந்த பாக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். சமாதானத்தை தேடி அலைந்து திரிகிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்படுவதாக. அவர்களுக்கு நீர் தென்படுவீராக. சமாதான காரணரே, ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால் நிரப்புவீராக. உலகம் தரக்கூடாதான சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதா கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.